அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சனி தோஷத்தை நீக்கும் ஆடி சனிக்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களே. அதிலும் குறிப்பாக நவகிரகங்களில் ஒருவராக திகழக்கூடிய சனீஸ்வர பகவானே ஒருவருடைய வாழ்க்கையின் ஏற்றத்திற்கும் இரக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறார். ஒருவருடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பலனை தரக்கூடியவராகத்தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் பார்வையோ தாக்கமோ ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவருடைய வாழ்க்கையே தழகிலாக மாறும். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் தோஷத்தை நீக்குவதற்கு ஆடி சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம். சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு சில தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட தெய்வங்களுள் மிகவும் முக்கியமான தெய்வங்களாக பிள்ளையார், ஆஞ்சநேயர், காலபைரவர் இருக்கிறார்கள். சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்யும் போது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் என கூறப்படுகிறது. அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தோம் என்றால் சனி தோஷம் முற்றிலும் நீங்கி சனியின் அருட்பார்வை நம்மீது படும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் வழிபாட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தின் 2வது சனிக்கிழமை நாளை வருகிறது. நாளை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். நெய் தீபம் ஏற்றி வைத்த ஆஞ்சநேயரை 11 முறை வலம் வந்து அவருக்கு முன்பாகவோ அல்லது அந்த ஆலயத்தில் ஏதாவது ஒரு இடத்திலோ அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயரை முழு மனதோடு நினைத்து கொண்டு இப்போது நான் சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரத்தை 11 முறை சொல்ல வேண்டும். இப்படி ஆடி சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் ஆஞ்சநேயரின் அருளால் சனி தோஷம் முற்றிலும் விலகும். கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே ராகு கால யமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு ஆஞ்சநேயரின் படம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், இதுதாங்க மந்திரம். மிகவும் எளிமையான ஆஞ்சநேயரின் மந்திரத்தை முழு மனதோடு நினைத்து யார் ஒருவர் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருளால் சனிதோஷம் முற்றிலுமாக நீங்கி அவர்களுடைய வாழ்வில் நல்வாழ்வு பிறக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.